மகாநதி சீரியலில் இப்போ குமரன் கிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, மாமா இந்த மாதிரி அவருக்கு எதுவும் தெரிய வேணாம், ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை. ஸோ அவர் வந்து ஏதாவது பிரச்சனையில் போவார், அவங்க பாட்டிக்கு வந்து தெரிஞ்சுன்னா ஏற்கனவே வந்து திரும்பவுமே ஏதாவது ஆகும், வேணாம் மாமா அப்படிங்கும்போது சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்றாரு குமரன். ஸோ இப்போ வந்து காவேரி எல்லாருமே கொடைக்கானல் போயிடுறாங்க. காவேரி, குமரன், பாட்டி, சாரதா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கொடைக்கானலில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஜாமானையுமே தூக்கி போட்டு உடச்சி வச்சுருக்காரு நம்ம பசுபதி. ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த மகாநதி அந்த போர்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெளியில் போட்டு உடச்சி சாமான்லாம் போட்டு வெளியே தள்ளி விட்டு அப்படி இருக்கும்போது பாவி அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதனால வந்து பசுபதி வீட்டிலேருந்து நீங்கள் வருவீங்கன்னு தான் தெரியுமே, இது என் வீடு அப்படிங்கும்போது இது எங்கள் வீடு எப்படிடா உன் வீடு ஆகும் அப்படின்ட்டு பத்திரத்தை வந்து இங்கே பாரு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா என்கிட்ட தான் பத்திரம் இருக்குது, எப்பயோ வந்து எழுதி கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு பொய் சொல்கிறாரு பசுபதி. ஸோ அடுத்ததான் வந்து இப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, கேட்க ஆளே இல்லையா இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கானே அப்படின்னா அங்கே இருக்க மக்கள்லாம் இது வந்து காவேரியோட வீடு தான், எப்படி நீங்கள் வந்து சாரதாவோட வீடு உங்கள் வீடுன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க எப்போ எழுதி கொடுத்தாங்க, என்கிட்டயும் பத்திரம் இருக்குது அப்படின்னா போலி பத்திரம் வச்சுக்கிட்டு எங்களை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னா நீங்கள் பாரு உங்ககிட்ட வந்து எப்படி இந்த வீடை தட்டி பறிக்க முடியும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு காவேரி கற்றுன்னு கத்துறாங்க. அதையும் பார்க்கலாம் போ அப்படின்ன உடனே சாரதா அடிச்சுக்கிட்டே அழறாங்க. ஸோ ஏன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லா பொக்கிஷமும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சி வச்சிருக்காரு பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அம்மா கவலைப்படாதம்மா, இவன்ட்டு நம்ம எப்படி இந்த வீடை வாங்கிடலாம், அவன் வந்து ஃப்ராடுமா, நம்மக்கிட்ட இருக்கிறதாம்மா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, நம்ம எப்படி என்ன வேணால் செய்யலாமா அப்படின்னு காவேரி சாரதாக்கு வந்து இந்த மாதிரி தைரியம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கிளம்பி போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சரி நம்ம அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது பசுபதி அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் தான் வருவேன்னு தெரியும் கண்ணு, அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம பசுபதி கிண்டல் பண்ணால், சார் அது எங்கள் வீடு சார் அப்படின்னா, இங்கே பாருமா இவரோட டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் தான் எப்போ எழுதி கொடுத்துட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இதெல்லாம் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் சார் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா, இங்கே பாருமா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தாமா நாங்கள் எப்போவுமே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்ல, சார் இதில் அநியாயமாக இருக்குது சார், நாங்கள் தான் சார் ஒரிஜினல் பத்திரம் வச்சுருக்கோம் அப்படின்னு காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி இந்த வீடு எப்படி பசுபதியிலேருந்து மீட்க போகிறாங்க, விஜயோட எப்போ காவேரி சேர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.